வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை எதை பார்க்கலாம் விலையேற பெற்றதா? முத்துக்களை பார்க்கலாம் விலையேற பெற்றதா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆக முத்து நவரத்தினங்களில் முத்து மற்ற வைடூரியம், வைரம், தங்கம், வெள்ளி அதெல்லாம் மண்ணுக்கு அடியிலேருந்து எடுக்கப்படுகிறது இல்லைங்களா? நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ இந்த முத்து எதுலேருந்து எடுக்கப்படுது? கடலில் ஆழத்துலேருந்து அந்த முத்து எடுக்கிறாங்க. உயிரை பணையம் வச்சு, உயிரை துச்சமாக வச்சு அந்த முத்தை எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த முத்தை விட விலையேற பெற்றது யாரும்? விலையேற பெற்றவர்கள் யாரும்? குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீக்கு அவ்வளோ ஒரு விலை மதிப்பு இருக்குதுங்க. பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்தின்படி குணசாலியாய் நாம் வாழ்க்கையை நம்ம கட்ட அமைத்து கொண்டா தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆண்டவர் விரும்புகிற ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆசைப்படணும். ஆண்டவரே, இந்த குணசாலியான ஸ்திரீக்கு இருக்கிற சுபாவங்கள், அதில் இருக்கிற அத்தனை காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையின்படி நான் வாழறதுக்கு எனக்கு அனுகூலமான கதவுகளை திறந்து கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். அவளுடைய புருஷனுடைய இருதயம் குணசாலியான ஸ்திரீயை நம்புமா. அவனுடைய சம்பத்து குறையாதான், குறைஞ்சி போகாதான். அவனுடைய வேல்யூ, அவர் அந்த குணசாலியான ஸ்திரீயோடைய கணவருடைய சம்பத்து என்ன செய்யாதான்? குறைந்து போகாதான். ஆமேன், அல்லேலூயா. ஆக அடுத்த வசனம் சொல்லு, வாசிங்க. ஆமேன். தீமையான காரியத்தை அல்ல, நன்மையானது தான் அப்போ அந்த குணசாலியான ஸ்திரீ அந்த கணவருக்கு செய்கிறாங்க. அடுத்ததாக உற்சாகமாய் வேலை செய்கிறாங்களாம். இந்த வார்த்தைகளாம் நான் தியானிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையா ஆண்டவரே, நான் எப்படி இந்த வார்த்தையெல்லாம் நான் போய் சொல்ல முடியும்? ஆக நான் இனி வருகிற நாட்களில் இது எல்லாத்தையும் நான் அபியாசப்படுத்த ஆசைப்படுறேன். ஆமே, ஒருவேளை என்ன போல் நீங்களும் உற்சாகமாக இல்லாமல் ரொம்ப அசதியாக சோம்பலாக இருந்தால் இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி குணசாலியான ஸ்திரீக்கு இருக்கிற அத்தனை குணாதிசயங்களை எனக்கு கடந்து வரணும்னு இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ ஆண்டவர் அனுகூலமான கதவுகளை திறந்து கொடுப்பாராக. அடுத்ததாக வசனத்தை வாசிக்கலாம். அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாளாம். பிரியமான தேவஜனமே, குணசாலியான ஸ்திரீயை பற்றி வேதம் சொல்கிறது, அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள். அநேகர் ஆண்கள் சம்பாதிச்சா போதும், பெண்கள்லாம் வீட்டில் இருந்தால் போதும் அப்படி இல்லை. ஆனால் அந்த குணசாலியான ஸ்திரீயுடைய சுபாவம் பாருங்கள், அவள் வியாபார கப்பலை போல இருக்கிற அவள் பிஸ்னஸ் பண்ணுறான். ஆமென், அல்லேலூயா. அவள் என்ன செய்கிறா? அவளுடைய வேலையை, அவளுடைய காரியத்தையும் செய்துட்டு அவங்க குடும்பத்தையும் அவள் நேர்த்தியாக செய்கிறான். குணசாலியான ஸ்திரீ இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யணும். அவங்க தான் யார்? குணசாலியான ஸ்திரீ. தூரத்துலேருந்து என்ன கொண்டு வராங்களாம்? அவங்க கணவருக்கு ஆகாரத்தை கொண்டு வராங்க. இருட்டோடு எழுந்துக்கிறாங்க. பாருங்க, இருட்டோடு எழுந்துக்கணும். குணசாலியான ஸ்திரீகள் என்ன செய்யணும்? இருட்டோடு எழுந்துக்கணும். அவங்களுடைய பண்புகள் இதெல்லாம் அவங்களுடைய பண்பாக இருக்குது. பிரியமானவர்கள், அவங்க வியாபார கப்பலை போல இருக்கணும். நம்மளுடைய கையின் பிரயாசம், நம்ம குடும்பத்துக்கு நம்மளுடைய கையின் பிரயாசமும் தேவைப்படுதா இருக்கிறது. அல்லேலூயா. அவள் இருட்டோடு எழுந்து அவங்க குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை செய்கிறா. அப்புறம் பாருங்க, ஒரு வயலை விசாரித்து அது வாங்குறாளாம். அப்போ அவள் அவளுடைய கையில் வருமானம் இருக்குது இல்லைங்களா? அவளுடைய கையில் சம்பாத்தியத்தினால திராட்சை தோட்டத்தை வாசிங்க. பாருங்க பிரியமான தேவஜனமே, குணசாலியான ஸ்திரீயோட சுபாவங்கள்
ஒரு வயலை விசாரித்து வாங்குறான்னா அவளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அவள் ஈட்டுக்கிறாள்னு தானே அர்த்தம். ஆமேன், அல்லேலூயா. ஆனால் அநேக பெண்கள் இன்றைக்கு அந்த வருமானத்தை கொடுக்கிற கணவன்மார்கள் கொண்டு வருகிற அந்த வருமானத்தை கூட சரியான வகையில் பயன்படுத்த முடியாதபடிக்கு தேவையில்லாத செலவுகள், ஆடம்பர செலவுகளை செய்கிற பெண்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் அவர்கள் எந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க? குணசாலியான ஸ்திரீகளோட லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு வயலை விசாரித்து வாங்குறா, அவள் இருட்டோடு எழுந்துக்கிறா. அப்புறம் அவள் ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுக்கிறா. அநேக காரியங்கள் இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து இருக்குது. பிரியமான தேவ ஜனமே, இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கூட இந்த அதிகாரத்தை வாசிக்கலாம். ஆமேன், அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே ஒரு உற்சாகம் வரும். ஆண்டவரே, இந்த வசனத்தின் படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக வாசிங்க. தன்னை பலத்தினால இடி கட்டிக்கிறான். ஆனால் அநேக நேரத்தில் நம்மளுடைய பலவீனத்தை தான் சொல்கிறோம். எனக்கு இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இப்படிப்பட்ட பலவீனம் தான் இருக்குது. ஆனால் குணசாலியான ஸ்ரீயுடைய சுபாவம் அவளை பலத்தால் இடை கட்டுக்கிறான். இங்கே இருக்கிற அநேகர், நீங்கள் எல்லாருமே குணசாலிகளோட லிஸ்ட்டில் வரீங்க. நான் தியானித்து பார்க்குறேன். எல்லாரும் யாருங்க? குணசாலியான லிஸ்ட்டில் நீங்கள் எல்லாருமே வரீங்க பிரியமான தேவஜனமே. ஏன்னா இந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழறீங்கன்னு நான் என்னுடைய உங்களுடைய நடக்கையின் பார்த்து நான் அதை அனலைஸ் பண்ணுறேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் பலத்தினால் உங்களை இடைக்கட்டிக்கிறீங்க. ஆண்டவருடைய பலன் எனக்கு இருக்குது அப்படின்ற விசுவாச அறிக்கை செய்து தேவனுடைய பலத்தினால் நீங்கள் இடைக்கட்டுக்கிறீங்க ஆண்டவர் தேவஜனமே. அடுத்ததாக வாசிங்க. ஆமென். ஆக இந்த வார்த்தையின்படி குணசாலியான ஸ்திரீயானவள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்தால் நம்ம குணசாலியான ஸ்திரீகளோட லிஸ்ட்டில் வருவோம். ஆமென், அல்லேலூயா. அப்படி இல்லாமல் நம்ம சோம்பலாக இருந்து அசதியாக இருந்து வர்ற காசை நம்ம சேமிப்பு இல்லாமல் தேவையில்லாத செலவுகளை செய்து இதெல்லாம் நம்ம காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்ம அந்த குணசாலியான ஸ்திரீகளோட லிஸ்ட்டில் இல்லை. அங்கே வருகிற நாட்களில் நம்ம சரியான முறையில் நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை பார்க்கும்போது புத்தி உள்ள ஸ்திரீ அங்கே சொல்லப்பட்டிருக்கு. புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி உள்ள ஸ்திரீ அவங்க பேர் அங்கே சொல்லப்படலை, அவங்க எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க என்று சொல்லப்படலை. ஆனால் அவங்க யாரா? புத்தி உள்ள ஸ்திரீ. நீதிமொழிகளில் கூட பார்க்குறோம், புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறாங்களாம்? தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புத்தியாய் நடந்தால் நம்ம வீடை கட்டுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம் பிரியமான தேவஜனமே. ஆமென், அல்லேலூயா. இந்த வீடை கட்டுகிற அனுபவம் புத்தி உள்ளவர்கள் என்ன செய்வாங்களாம்? வீடை கட்டுவார்கள். இந்த புத்தியோடு எப்பொழுதும் நம்ம இருக்கணும். அநேக நேரத்தில் பிசாசு என்ன செய்வான்? நம்முடைய புத்தியை குழப்பிடுவான் இல்லை? அநேக நேரத்தில் நம்மளுடைய யோசனைகள் எல்லாம் தாறுமாறு ஆக்கிடுவான். எப்பொழுதும் புத்தியோடு நம்ம நடந்துக்கணும். யோபு 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு புத்தின்னா என்னங்க? பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் புத்தி. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் நம்ம புத்தியாய் நடந்துக்கிறோம் அப்படின்னா பொல்லாத காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் விட்டு விலகிறது தான் புத்தி. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறான்? தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தம் கையினால் இடித்து போடுகிறாள். ஆக பொல்லாப்பை விட்டு விலகி இருந்தால் நம்ம புத்தி உள்ளவர்களாக இருப்போம், நம்ம வீடை கட்டுகிறவர்களாக இருப்போம். அதை விட்டுட்டு பொல்லாங்கா நம்ம தோன்ற காரியத்தை நம்ம விட்டு என்ன செய்யணும்? விலகிடணும். இது பொல்லாங்கா இருக்குது அப்படின்றத தேவன் நமக்கு நிச்சயமாக உணர்த்துவார். அந்த காரியத்தை விட்டு விலகாமல் நம்ம அதே காரியத்தில் இருந்தோமானால் நம்ம வீடு கட்டப்படுவது அது கொஞ்சம் தாமதமாக இருக்கும்.
அந்த காரியத்தில் இருந்து நம்ம விலகி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்பொழுது நம்ம வீடு கட்டப்படும். அது இல்லாமல் நம்ம பொல்லாப்பிலே நிலைச்சி இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் புத்தியீனமான காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்குறோம், புத்திவான் என்ன செய்யப்படுறான்னா எடுத்துக்கொள்ளப்படுகிறானா. பிரியமான தேவஜனமே, நம்ம புத்தியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோமானால் நம்ம வீடை கட்டுகிறவர்களாக இருப்போம். புத்தியீனமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நம்ம என்ன செய்கிறோமா, பொல்லாப்பான காரியத்தை நம்ம செய்யும் பொழுது புத்தியீனமான காரியத்தை நம்ம செய்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆக பொல்லாப்பை விட்டு விலகணும். நெகேமியா 3:5 பார்க்கும்பொழுது நம்முடைய காரியத்தில் எதெல்லாம் சரியில்லையோ உடனே அதை சரி செய்து கொள்ளணும். பழுது பார்த்து எதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியே இல்லை, ஒரு மாதிரியான ஒரு சரியான ரூட்டில் போகல அப்படின்றத ஆண்டவர் உணர்த்தும் போது அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், சரி செய்து கொள்ளணும். உடனடியாக அதை சரி செய்து கொள்ளணும். நெகேமியா 3:5. பாருங்க, பழுது பார்த்து அவர்கள் கட்டினார்களாம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் ஒழுங்கீனமான காரியங்கள் இருக்குதோ அந்த ஒழுங்கீனமான காரியத்தெல்லாம் உடனடியாக அதை என்ன செய்யணும், பழுது பார்க்கணும். உடனடியாக அதை சீர் பண்ணிக்கணும், உடனடியாக அதை ஸ்திரப்படுத்திக்கணும். அந்த ஒழுங்கீனமான காரியத்திலே நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பழுது பார்த்து அதை சரியாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம கட்டப்படணும். பிரியமான தேவஜனமே, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட நம்ம ஒரு விஷயம் வாசிக்கலாம். ஏசாயா 60:18. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சரி செய்து கொள்ளணும். அப்பொழுது நம்மளுடைய அந்த வசனத்தை கடைசி பகுதி வாசிங்க. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்று சொல்வாய். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து நம்முடைய ரட்சிப்பு எப்படியா இருக்கிறது, அது சரியான முறையில் தான் இருக்குதா அப்படின்றது என்ன செய்யணும், சரி செய்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புத்தி உள்ளவர்களாய் நடப்போம். அடுத்ததாக புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்வாங்களாம், துக்கங்களெல்லாம் சுமப்பார்களாம். நம்ம குடும்பத்தில் துக்கமான காரியங்கள், உபத்திரவமான காரியங்கள், வேதனையான நெருக்கமான சூழ்நிலையில் அதை நம்ம என்ன செய்யணும், சுமக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீக்கு அடையாளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் துக்கங்களை பாடுகளை சுமந்தவராக இந்த பூமியில் கடந்து வந்தார். நம்ம இந்த உலகத்தில் புத்தியாய் நம்ம நடந்துக்கணும்னா, நம்ம புத்தியுள்ள ஸ்திரீயாய் நம்ம இருக்கணும்னா, நம்ம துக்கங்களையும் பாடுகளையும் நம்ம சகிக்கணும், அதை சுமக்கணும். நம்ம குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். அநேக காரியங்கள் நன்மையானது வரும், தீமையானது வரும் குடும்பங்களில். அதை என்ன செய்யணும், சரியாக நம்ம அனலைஸ் பண்ணி சரியாக நம்ம அதை என்ன செய்யணும், கையாளணும். அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீக்கு அழகு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, அநேக துக்க நேரத்தில் நம்ம புலம்பக்கூடாது. பாடுகள் வரும்பொழுது புலம்பக்கூடாது. வேதனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்பொழுது புலம்பக்கூடாது. அதே நேரத்தில் அதை சகிக்கிறதுக்கு, அதை தாங்கிறதுக்கு, அதிலிருந்து கடந்து போகிறதுக்கு தேவ ஆவியானவருடைய அனுகிரகம் வேணும், கிருபை வேணும்னு ஜெபம் பண்ணணும். என்ன, ஆண்டவர் நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். ஆக நம்முடைய திராணிக்கு மேலே அவர் சோதிக்க அவர் விடமாட்டேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நமக்கு பலனில் நம்மளுடைய திராணிக்கு மேலே என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், நம்மளை சோதனைக்கு உட்படுத்த மாட்டார். அதை தாங்கிறதுக்கான பலனை நிச்சயமாய் தருவார். ஆக சோதனை வரும்பொழுது, பாடுகள் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்யணும், அந்த சோதனைகள் பாடுகள் வழியாக கடந்து போகணும். இதில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்ன்றதை நம்ம என்ன செய்யணும், அந்த காரியத்தை நம்ம அலசி பார்க்கணும். ஏன் இந்த பாடுகளை ஆண்டவர் அனுமதிச்சாரு அப்படின்றத நம்ம அலசி பார்த்தாதான் அந்த பாடுகள் வழியாக கடந்து போகும்போது அதுக்கான நன்மையை நம்ம ருசிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக புத்தி உள்ள ஸ்திரீயானவள் அவள் பாடுகளையும் துக்கங்களையும் சுமக்கிறவர்களாக இருக்கணும். ஐயோ, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த வேதனை என்று சொல்லி நம்ம புலம்புகிறவர்களாக இருக்கக்கூடாது.
இதிலிருந்து தாங்கிறதுக்கு, இதிலிருந்து தப்பித்து கொள்றதுக்கான போக்கை என் தேவன் எனக்கு உருவாக்குவார் என்ற விசுவாசத்தோடு இருக்கணும் பிரியமான தேவஜனமே. அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட ஒரு விஷயம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க அழுது இருக்கிற அந்த சமயத்தில் அவங்க கணவர் எல்கானா என்ன சொல்கிறாரு, அண்ணாலே ஏன் அழற, ரொம்ப கரிசனையும் வந்து கேட்குறார். அநேக கணவர்மார்கள் என்ன செய்கிறாங்க, மனைவி அழுதுக்கோ கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த பாருங்க, இந்த எல்கானா பாருங்க போய் அன்போடு விசாரிக்கிறார். ஏன் அழற, 10 பிள்ளைகளை பார்க்கல, நான் உனக்கு அதிகமல்லவா. பிரியமான தேவஜனமே, நம்ம பலப்படுத்தல, நம்ம கணவர்மார்கள் நம்மளை உற்சாகப்படுத்தலாம், பரவாயில்ல. ஆவியானவர் நம்ம உற்சாகப்படுத்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நீ அழாத அப்படின்னு சொல்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு மணவாளனாக இருக்கிறார். நம்ம மணவாட்டி, புத்தியுள்ள சபை மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்ரீ அது மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளன். அவர் நம்ம அழும்பொழுதெல்லாம் நம்ம கண்ணீரை துடைக்கிற தெய்வமாய் அவர் கடந்து வருவார். பிரியமானவர், நீ அழாத அப்படின்னு சொல்லும்படியா நம்ம கண்ணீரை துடைக்கிற தெய்வம், நல்ல தெய்வம் நமக்கு ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அநேக ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க, என் கணவர் என்னை விசாரிக்கலையே, சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாரு, என் மேலே அன்பு செலுத்த மாட்டாரு அப்படின்ற ஒரு துக்கம் அநேக பெண்களுக்குள்ளே இருக்குது. அவங்க கணவருடைய அன்புக்காக ஏங்குறாங்க. அது அநேக கணவர்மார்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய அன்புக்காக ஆண்டவர் ஏங்குறாருன்றத அநேக ஸ்திரீகள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுதான் உண்மை. ஆண்டவர் நம்முடைய அன்புக்காக ஏங்குறார். நம்ம தான் மனுஷனுடைய அன்புக்காக ஏங்குறோம். உண்மையிலே தேவன் அவர் நம்முடைய அன்புக்காக, என் மகன் என் கூட பேச மாட்டாளா, என்னோட கூட உறவாட மாட்டாளா, அவர் ஏங்குறார். பிரியமானவர்களே, அநேக பெண்கள் நீங்கள் இன்றைய நாளில் இருந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு முடிவுக்கு வரணும். என் கணவர் என்னை விசாரித்தாலும் விசாரிக்காமல் போனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் எனக்கு நல்ல மணவாளன், என்னை விசாரிக்கிற நல்ல தகப்பன் எனக்கு உண்டு அப்படின்றத நம்ம அந்த வார்த்தையெல்லாம் தியானிக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்ன்றதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவஜனமே, அடுத்ததாக லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 14:27. லூக்கா 14:27 சிலுவை 27. ஆமென். அல்லேலூயா. ஆக சிலுவையை சுமக்கணும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய பாடுகளை சுமக்கணும். புத்தியுள்ள ஸ்ரீயானவள் பாடுகளை சுமக்கணும். அப்படி சுமக்கலைன்னா அவருக்கு சீஷனா இருக்க மாட்டாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சிலுவை சுமப்பது அது ஒரு பெரிய ஒரு அபிஷேகங்க. நம்ம வாஸ்ட்ரையா சொன்ன மெசேஜில் கேட்டிருக்கிறோம். அது ஒரு அபிஷேகம் இருந்தால் தான் அந்த சிலுவை நம்மளால் சுமக்க முடியும். அல்லேலூயா. ஆக குடும்பத்தில் வருகிற பாரமான காரியங்கள், கஷ்டமான சூழ்நிலையை அதை சுமக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். குடும்ப ஸ்திரீகள் நம்ம பழகிக்கணும். தம் சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். அப்படியே நம்மளுடைய சிலுவையை சுமக்காமல் போனால் நம்ம என்ன செய்யலையா, அவருக்கு பாத்திரவான்கள் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரத்தில் நம்முடைய சிலுவையை சுமக்கிறது நமக்கு பாரமாக இருக்குது. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இத்தனை பாடுன்னு கேட்குறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் எத்தனை உபத்திரவம்னு கேட்குறோம். ஏன் ஆண்டவரே எத்தனை விதமான வலி வேதனையோடு நான் ஒவ்வொரு நாளும் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அன்றைக்கு நாள் சிலுவையை சுமக்கிறது அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த ஒரு என்ன சொல்கிறது, நன்மையான ஒரு காரியமாக அதை எடுத்துக்கிட்டால் அது ஒரு நமக்கு பாரமாக தெரியும். ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். இந்த சிலுவை சுமக்கிறது ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படின்றத நம்ம சந்தோஷமாக, ஏன்னா சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றினா தான் அவருக்கு நம்ம சீஷனாக இருக்க முடியும். அல்லேலூயா. பாடுகளை சுமந்தாதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைந்தது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை.
சுகபோகமான வாழ்க்கை வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாதுங்க. சுகபோகமாக இருந்தால் உயிரோடு இருந்தும் சத்தத்துக்கு சாமான்னு வேதம் சொல்லுது. அநேகர் நம்ம சுகபோகத்தை தான் விரும்புது. நம்முடைய சரீரம் என்ன செய்யுது? சுகமாக இருக்கணும், வேதனைப்படக்கூடாதுன்னு தான் விரும்புது. ஆனால் சுகபோகமான வாழ்க்கை நம்ம பரலோகத்துக்கு நேராக நம்ம கொண்டு போகாது. புத்தி உள்ள ஸ்திரீ சிலுவையை சுமக்கிறவளாக இருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ துக்கங்களை சுமக்கிறவளாக இருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ அவளுடைய காரியத்தில் சரியில்லாமல் ரட்சிப்பில் குறைவுபட்டு இருந்தா, இல்லை அவளுடைய காரியத்தில் ஒழுங்கீனமான காரியங்கள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ளணும் உடனடியாக. அல்லேலூயா. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்தை கூட ஒரு விஷயம் வாசிக்கலாம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமோத்தேயுவை சொல்கிறாரு. தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறாரு, மாயமற்ற கலக்கமில்லாத விசுவாசத்தை குறித்து தீமோத்தேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த விசுவாசம் உனக்கு எப்படி வந்தது? உங்கள் பாட்டிக்கிட்டேருந்து வந்ததுப்பா, உங்கள் தாய்கிட்டேருந்து வந்தது. பிரியமான தேவஜனமே, நம்ம குணசாலியான ஸ்திரீயாய், நம்ம புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்தால் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய விசுவாசம் நம்ம சந்ததிக்கு கடந்து போகும். ஆமேன், அல்லேலூயா. நம்ம விசுவாசமாக இருந்தால் நம்ம பிள்ளைகள் அதை பார்த்து அதை கற்றுக்கொள்வார்கள், விசுவாசத்தில் உறுதிப்படுவார்கள். தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்கிறாரு, இந்த விசுவாசம் உனக்கு எப்படி வந்ததுன்னா உன் பாட்டிக்கிட்டேருந்து வந்தது, உங்கள் தாய்கிட்டேருந்து வந்தது. அப்படி ஒரு சாட்சியை நம்ம பிள்ளைகளுக்கு உருவாக்கி தரணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நம்ம வளரணும். ஸ்திரீயானவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்தில் முன்னேறி போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கிலாந்து தேசத்தில் சாமுவேல் வெஸ்லி, சரிங்களா, சூசன்னா வெஸ்லி அப்படின்றவங்க ஒரு தம்பதி 1803 அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாலும் 9 பிள்ளைகள் தான் அவங்களுக்கு கடைசியாக இருந்ததுதான். அந்த 9 பிள்ளைகளையும் அந்த சூசன்னா வெஸ்லி என்ன செஞ்சாங்களாம், ரொம்ப கரிசனையோடு ரொம்ப ஞானமாக அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் எழுந்து காலையில் அதிகாலையில் எழுந்து அந்த பிள்ளைகள் மேலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, தனித்தனியாக ஜெபம் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஊழியக்காரர் தான் ஜான் வெஸ்லி என்று போற்றக்கூடிய பெரிய புகழ்பெற்ற ஒரு ஊழியக்காரராக அதில் வந்தாருங்களாம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஸ்திரீகளாய் ஆண்டவர் இந்த பூமியில், பெண்களாய் இந்த பூமியில் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நம்ம சரியாய் செய்து முடித்தோமானால் நம்முடைய சந்ததிகளை தேவன் பெரிய அளவில் கொண்டு போய் நிறுத்துவாருங்க. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கப்படும். ஜான் வெஸ்லி இன்றைக்கும் பேசப்படுறாருன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய தாயார், அவங்க தாயாருடைய வளர்ப்பு முறை. அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு நம்ம பிள்ளைகளுக்கு கடந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு சரியான ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். தேவ பக்தியில் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நம்ம பிள்ளைகள் வாழணும். அல்லேலூயா. அப்படியாய் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு அனுகூலமான கதவுகளை திறந்து கொடுப்பாரா. நம்மளுடைய பிள்ளைகள் அவருடைய வழிகள் திசை மாறதான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். உன் பிள்ளை போகிற ரூட்டு சரியில்லை, நிச்சயமே ஆண்டவர் உணர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ஐக்கியமாக இருந்தால், தேவனோடு கூட உறவாடுதல் ஐக்கியமாக இருந்ததுன்னா நம்முடைய பிள்ளைகள் சரியான பாதையில் போகிறாங்களா, அவருடைய பாதைகள் தாறுமாறு ஆகுதான்றது ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். பிரியமான தேவஜனமே, ஆக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய கருத்தில் தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆமேன், அல்லேலூயா. நான் உனக்கு பிள்ளையை கொடுத்தனே, நீ அவங்களை சரியான பாதையில் நடத்தினியான்னு ஆண்டவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். அப்போ அவர்களை சரியான முறையில் நடத்த வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்குது. தேவ பக்தியில் அவர்களை வளர்க்கணும். இந்த உலகம் பொல்லாத உலகமாக இருக்குது, பொல்லாங்கு நிறைந்ததாக இருக்குது. அந்த பொல்லாத உலகத்தில் தேவனுக்கேற்ற பக்தியில் அவர்களை வளர்க்குறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். தேவனுடைய ஆலோசனையின்படி அவர்கள் நடத்தணும். பிள்ளைகளோட பேசணும். பிள்ளைகளோட பேசுகிறதுக்கு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு சம்பாதிச்சு வச்சு அவங்களுக்கு அவனோட காலத்தை அவன் பார்த்துக்குவான் அப்படின்றது மட்டும் பெற்றோர்களுடைய வேலை கிடையாது இல்லை. அவங்களோட கூட உறவாடணும். பிள்ளை என்ன யோசிக்கிறான், பிள்ளைய
எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறான் அப்படின்றத அவங்க பேசுகிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அநேக பெற்றோர்கள், அநேக பெண்கள், அநேக கணவர்மார்கள் இந்த விஷயத்தில் பணம் சம்பாதிச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்தா போதும், அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்தா போதும் அப்படின்ற முறையில் ஓடிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு. பிள்ளையை கவனிக்கணும், அவங்களோட கூட பேசணும், அவங்களுக்கு கொஞ்ச நேரமாவது, ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது அவங்களோட கூட உறவாடணும். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியும். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம மன்றாடி ஜெபம் பண்ண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்முடைய கரத்தில் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆக பெண்களுடைய நம்மேல் விழுந்த கடமை, நம்மேல் விழுந்த பொறுப்பு, நம்ம பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கணும். அல்லேலூயா. அதற்கான முழு முயற்சி நம்ம செய்யணும். ஆண்டவர் அவருடைய வேலையை அவர் செய்வார். நம்மளுடைய காரியத்தை நம்ம சரியாய் செய்து முடிக்கணும். 2 ராஜாக்களில் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நம்ம சூனமியால் என்ற அந்த ஸ்திரீயை பற்றி பார்க்குறோம். சூனமியால் நம்ம போன வருஷம் நம்ம விஜய் சிஸ்டர் பெண்கள் தினத்தை அந்த தேவ செய்தியை கொடுத்தாங்க. இவங்க இந்த அபிகேயால், சூனமியால் அவங்கள பற்றிலாம் சொன்னாங்க. இன்னமும் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ம் 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 ஆமென். அல்லேலூயா. ஆக எலிசா எப்பெல்லாம் அந்த இடத்துக்கு பிரயாணப்பட்டு போகிறாங்களோ அப்போல்லாம் அவங்க சூனமியால் வீட்டில் தங்குவாங்களாம். அப்போ அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறான்னா, நல்ல உபசரிக்கிற ஒரு சுபாவுடைய ஒரு பெண் ஸ்திரீயாக இருக்கிறாங்க அந்த சூனமித்தியால்ன்றவங்க. நல்ல உபசரிப்புன்னா என்னங்க, நல்ல சாப்பாடு செஞ்சு பரிமாறுறது அப்படின்றது உபசரிப்பா? அதுவும் ஒரு வகையில் நல்ல ஒரு உபசரிப்பு தான். ஆனால் அவங்களோட கூட உறவாடுதல். அல்லேலூயா. பாருங்கள், மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவர் அவங்க வீட்டில் வரும்பொழுது மார்த்தாள் என்ன செஞ்சா, ஆண்டவருக்கு என்ன கொடுக்கலாம், என்ன சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்ற பற்பல வேலையில் அவள் பிஸியாக இருந்தா. மரியாள் என்ன செஞ்சா, அவள் பாதத்தில் உட்காந்தா. இதில் யார் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாங்க? மரியாள் தான். அவங்க போய் ஆண்டவருக்கு நல்ல சாப்பாடு செய்கிறதுக்கு தான் போனாங்க. வேறு ஒன்றும் அவங்க மார்த்தால் ஒரு காரியத்தையும் செய்யலை. ஐயோ, ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அவருக்கு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் போய் வேலை செஞ்சாங்க. ஆனால் மரியாள் என்ன செஞ்சாங்க, அவங்க பாதத்திலேயே உட்காந்து, ஆண்டவர் அதுதான் பார்க்குறார். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரோடு கூட பேசுறது தான் தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவரோடு கூட உறவாடுதலை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவள் மரியாள் பாருங்கள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட உறவாடுதல், தேவனுடைய பாதத்தில் அனுதினமும் நம்ம உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரோடு கூட பேசுகிறவர்களாக இருக்கும்பொழுது ஆண்டவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் உபசரிப்பு. ஆண்டவரோடு கூட பேசுறது தான் உபசரிப்பு. ஆண்டவரோடு கூட உறவாடுதல் உபசரிப்பு. அதே நேரத்தில் நம்ம உறவினர் வரும்பொழுது அவர்களை அன்போடு உபசரிக்கணும், அவர்களை அன்போடு அரவணைக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது. அதாவது, உன்னிடத்தில் வர்ற அயலான உங்ககிட்ட வரும்போது அவங்ககிட்ட முகம் கோணாத. அவன் உனக்கு விரோதியாக இருந்தாலும் அவங்ககிட்ட வரானா, அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாதான், முகம் கோணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில், அப்படிப்பட்ட ஒரு உபசரிப்புக்குள்ளே நம்ம நடந்து போகணும். அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுது? உன்னிடத்தில் வருகிறவர்களை இல்லை, அது இல்லை. உன்னிடத்தில் வருகிற அயலானுக்கு நீ என்ன செய்யாத, முகம் கோணாத. உன்னோட சத்துரு வந்தால் முகம் கோணாத. உன்னை பகைக்கிறவன் உங்ககிட்ட தைரியமாக வரும்போது அவனை பார்த்து நீ முகம் கோணிக்காத. உன்னை விரோதிக்கிறவன் உன் வீட்டுக்கு வந்தான், அவனை பார்த்து நீ வந்துட்டியான முகத்தை திருப்பிக்காத, அவனை உபசரி. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீக்கான அடையாளங்கள் இதெல்லாம். பிரியமான தேவஜனமே, நம்மளை பகைக்கிறான், நம்மளை வெறுக்கிறான், நம்ம மேலே அன்பு செலுத்தலை, ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான், அவனை பார்த்து முகம் கோணாதன்னு வார்த்தை சொல்லுது, வேத வசனம் சொல்லுது.
அல்லேலூயா. அந்த வசனத்தின்படி நம்ம நடக்க ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு சிலர் வரும்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை உணர்த்துவார். பாரு, அவங்க தைரியமாக வர்றாங்க, அவங்கக்கிட்ட முகம் கோணாத. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உபசரிப்போடு அவர்களை நடத்தும் பொழுது அவர்கள் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் பிரியமானவர்களே. அடுத்ததாக 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4. பாருங்க, கேயாசி கிட்ட சொல்கிறார் எலிசா, அவளுக்கு என்ன வேணும்? ஆனால் அவள் சொல்கிறா, நான் என் ஜனத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கிறேன்? சுகமாக இருக்கிறேன். ஆனால் அவளுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. அதை அவள் சொல்லலை. அல்லேலூயா. அவள் சொல்கிறா, நான் என் ஜனத்துக்கு முன்னாடி சுகமாக இருக்கிறது அந்த தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு பிரியமான தேவச்சனமே. அல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஆராதிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர் நம்ம மேலே வைத்த அன்பை நினைவு கூர்ந்து நம்ம அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா ஆராதிக்கணும். நீங்கள் துதிங்க, ஆராதனை நடத்துங்க, நம்மளை சொல்லவே கூடாது. நீங்கள் கைகளை தட்டுங்க, சோத்திரம் பண்ணுங்க, அப்படி அந்த வார்த்தையே வரக்கூடாது. நம்ம உற்சாகமாக ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பை நினைத்து நம்ம என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். இனி நம்ம திருச்சபையில் ஆராதனை நேரத்தில் பாடல் பாடுற நேரத்தில் கைகளை தட்டுங்க, வாய்களை திறந்து பாடுங்க அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் மேலே உண்மையான ஒரு அன்பு இருந்தால் அதெல்லாம் சொல்லி வரக்கூடாதுங்க, தன்னாலே வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவள் சொல்கிறா, அவளுக்கு தேவை இருந்தது, பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்கான அந்த அந்த விண்ணப்பம் இருந்தது அவகிட்ட. ஆனாலும் நான் எல்லாரும் முன்னாடியும் சுகமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே வைக்கிறா. 27வது வசனத்தை பார்க்கலாம். பாருங்க, இந்த வசனத்தின்படி அவ என்ன செஞ்சா? உறுதியாக ஆண்டவரை பிடிச்சிக்கிறான். அல்லேலூயா. அவளுடைய ஆத்மா துக்கமாக இருக்குது, அவளை தடுக்காத. அங்கே அவளோட பிள்ளை அங்கே இறந்து போனது அந்த சூழ்நிலையை அது நமக்கு தெரிவிக்குது. ஆக பிரியமான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உபசரிக்கிறவர்களாக இருக்கணும். உபசரிப்பு என்பது தேவனோட கூட உறவாடுகிற ஒரு காரியம். அடுத்ததாக அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை உற்சாகமானதோடு ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் மேலே உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவரா என்ற உறுதி, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து போகணும். அப்படியாய் நாம் இருந்தால் நம்ம யாரா? குணசாலியான ஸ்திரீகள், புத்தி உள்ள ஸ்திரீகள். ஆமேன். அல்லேலூயா. நம்ம விசாரிக்கிறோமா? நம்ம வீட்டில் வர நம்முடைய சத்துருவை நம்ம நேசிக்கிறோமா? இல்லை, நம்ம வீட்டில் வர நமக்கு அயலான நம்ம விரோதிக்கிற ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு வரான், அவனை அன்போடு விசாரிக்கிறோமா? அதெல்லாம் நம்ம செய்தால் நம்ம குணசாலியான ஸ்ரீ லிஸ்ட்டில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு விஷயத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20. ஆமேன். இங்கே அபிகாயில் என்ற ஒரு ஸ்திரீயை பற்றி நம்ம பார்க்குறோம். அபிகாயில் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாங்களாம்? ஒரு மகா ரூபவதியும் மகா புத்திசாலியமாக இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது.
ஆனால் அவங்களுடைய புருஷன் எப்படியா ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு சுபாவம் உடையவர். பிரியமான தேவஜனமே, எப்படிப்பட்ட முரட்டு சுபாவம் உடைய புருஷனாக இருந்தாலும் அவனை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அவனை கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. அவர்கள் வருவாங்க. புருஷன் ரொம்ப முரடனாக இருக்கட்டும், புருஷன் ரொம்ப குடிகாரனாக இருக்கட்டும், புருஷன் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாதவனாக இருக்கட்டும், அந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். யோசுவா 25ஆம் அதிகாரத்தில் யோசுவா 1:8 யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆ ம் 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 ஆமென். அல்லேலூயா. நம்ம புத்தியாய் நடந்துப்போம், நம்ம ஞானமாய் நடந்துக்குவோம். எப்பன்னா ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்போது, அந்த வசனத்தை நம்ம விட்டு விலகாதபடி வாழும்போது, இந்த உலகத்தில் நம்ம ஞானமுள்ளவர்களாய், ஞானமுள்ள ஸ்ரீயாய் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோம் பிரியமானவர்களே. புத்திமானாய் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோம் பிரியமானவர்களே. குணசாலியானவர்களாய் நம்ம வாழ்வோம். வசனம் நம்மை உருவாக்கும். அல்லேலூயா. அந்த வசனம் நம்மளுடைய இருதயத்தில் கிரியை செய்யலைன்னா இந்த பிசாசு என்ன செய்வான்? நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவான். ஈஸியாக அவனுடைய காரியத்தை செய்ய முற்படுவான். அவன் பாரு, உனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செஞ்சான், நீயே அவனுக்கு நன்மை செய்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரியான காரியத்தை கொண்டு வந்துடுவான். ஆக வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். வசனத்தின் மூலமாக தான் தேவ ஆவியான நம்மோடு கூட இடைபடுவார். அல்லேலூயா. வெறும் ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வசனத்தை அதை வாசித்து அதன்படி வாழறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தும் பொழுது நம்ம புத்தியாய் நடந்து கொள்வோம். அல்லேலூயா. நம்ம ஞானமாய் நடந்து கொள்வோம். நம்ம இந்த உலகத்தில் குணசாலியாய் நம்ம வாழ்வோம். நம்ம குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் நம்ம இருப்போம் பிரியமானவர்களை. எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக அதை சகிப்போம். அல்லேலூயா. வசனம் நமக்குள்ள கிரியை செஞ்சாதான், வசனம் நமக்குள்ள இருந்தாதான் நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியில் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. அப்போதான் நம்ம புத்திமானாய் வாழ முடியும். இந்த உலகத்தில் அநேக பிசாசு என்ன செய்வான்? நம்மளோடு கூட போராடுவான். நம்ம எழும்போடாதபடிக்கு அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனால் வசனம் நமக்குள்ளே இருந்தால் அந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும், அந்த வசனம் நம்மை மேன்மைப்படுத்தும், அந்த வசனம் நம்மை கொண்டு போய் நமக்கு ஒரு கனமான ஒரு ஸ்தானத்தை கொண்டு வரும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்மளே போராட வேண்டியதில்லை, நம்ம சுயபலத்தை போட வேண்டியதே இல்லை. ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே இருந்தால் அதன்படி வாழ்க்கையை நம்ம அமைத்துக்கொள்வோம். அல்லேலூயா. யார் நம்ம சிரமப்படுத்தினாலும் கவலைப்பட மாட்டோம். யார் நம்ம அற்பமான அனுசாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். யார் நம்ம தூஷித்து தெரிஞ்சாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஏன்னா ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் வாழறேன்ற அந்த சந்தோஷம் நமக்குள்ளாய் நமக்குள்ளாய் ஒரு ஆண்டவருக்காக நான் வாழறேன்ற பெரிய சந்தோஷம் நமக்குள்ளாய் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, நம்ம புத்தியாக இந்த உலகத்தில் வாழணும்னா வேத வசனத்தை விட்டுறக்கூடாது. வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, நம்ம வெளிச்சத்தில் பிரகாசிக்க செய்கிறது. வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்ததுமானால் இந்த உலகத்தில் நம்ம புத்திமானாய் திகழ்வோம். இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கிறவர்களாய் ஜெயாலியாய் மாறுவோம். நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆழமான சத்தியத்துக்குள்ளே எங்களுடைய பாஸ்டர் எங்களை நடத்துகிறாருன்னு சொல்கிறீங்க. அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்றதுக்கு நம்ம முயற்சிக்கிறோமா? அல்லேலூயா. வசனத்தை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மோடு கூட ஆழமான சத்தியத்தை கொடுக்குறாரு. அதன்படி வாழறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோமா? அங்கே தான் நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் பிசாசு போராடுவான். நம்மளை வீழ்த்துவதற்கு அவனை என்ன செய்வான்? முழு பலத்தோடு அவன் போராடுவான் பிரியமானவர்களே. 25ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 25:18.
பாருங்க, அந்த அபிகாய் என்ன செய்கிறாங்க, தாவீதுக்கு எதிரடியாக அவங்களுடைய புருஷன் நாபால் நடந்துக்கிட்டான் அப்படின்றத ஒரு வேலைக்காரன் வந்து அபிகாய் கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன செய்கிறான், அவ புருஷனுக்கு தீங்கு வரக்கூடாது, அவங்க புருஷனுக்கு ஒரு சேதம் வரக்கூடாதுன்றதுக்காக அவன் என்ன செய்கிறா, தாவீதுக்கு தேவையானதெல்லாம் தீவிரமாய் செய்தாலாம். அப்பத்தை எடுக்கிறா, என்னென்ன காரியமோ அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படி செஞ்சாலும் ரொம்ப தீவிரமாய். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தீவிரமாய் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் பிரசங்கம் பண்ணுறேன், நானே என்ன செய்கிறேன், அநேக நேரத்தில் சோர்வு, என் சரீர பலவீனத்தை சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை தீவிரப்படுத்த விரும்புகிறார். நம்ம தீவிரமாகணும், நம்முடைய காரியத்தில் தீவிரமாகணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக தீவிரத்தை செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவருக்காக நம்ம தீவிரத்தை செயல்பட வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அவ என்ன செய்கிறா, தாவீதுக்கு அந்த பொருளெல்லாம் கொண்டு போயிட்டு கொடுக்குறா. என் புருஷன் மேலே அவருக்கு இருக்கிற அந்த ராஜாவுக்கு இருக்கிற அந்த கோபம் அது தனியணுன்றதுக்காக அவ அபிகாய் இந்த காரியத்தை செய்கிறா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நம்ம பார்த்து கொள்வது நம்மள விழுந்த கடமை. அதுக்காக தீவிரத்து செயல்பட வேண்டியது நம்மள விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. 20வது வசனம். ம் 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 படிங்க. ம் 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 பாருங்க பிரியமானவர்களே, அவள் என்ன செய்கிறா, தீவிரமான காரியத்தை அங்கே செய்கிறத பார்க்குறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜாவை நம்ம பார்க்கறதுக்கு நம்ம தீவிரத்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே அபிகால் செய்தது தவறான ஒரு காரியம் தான். அவளுடைய கணவருக்கு எதிரடியாக அவள் செய்கிறான். ஆனால் இங்கே நம்ம ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கும்போது ராஜாவை சந்திக்க முடியாது அவை தீவிரத்து போனால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரலோக ராஜாதி ராஜாவை சந்திக்கும்படியா நம்ம தீவிரத்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, குடும்பத்தின் காரியங்களை செய்வது தீவிரமாய் செய்யணும். ராஜ்ய சமூகத்தில் நிற்பதற்கு நம் தீவிரமான செயலில் ஈடுபடணும். தேவ சமூகத்தில் ஆராதனை வர்றதுல தீவிரம் காட்டணும். இன்னுமாய் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நிற்பதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப தீவிரமாக செயல்படணும். தேவ சமூகத்தில் அசதியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தீவிரமாய் செயல்பட்டு ராஜாதி ராஜாவை தரிசிப்பதற்கு நாம் ஆவல் கொண்டவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புலம்பல் 2:13. இல்லை, ராஜாமத்தில் எழுந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பு அப்படின்னு ஒரு வசனம் வரும் பாருங்க. புலம்பல் 2ஆம் அதிகாரம், நதியளவு கண்ணீர் விட்டு உனக்காக பிள்ளைகளுக்காக அழு அப்படின்ற ஒரு வசனம் வரும் பாருங்க. இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துங்க, வாசிங்க. இந்த வார்த்தையின்படி ராஜாமத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு அழுது தேவ சமூகத்தில் நிற்கணும். ம் 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 ம்
ஆமென். அல்லேலூயா. எழுந்துரு, முதற் ஜாமத்தில் ராஜாவை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம குடும்பத்துக்காக நம்ம நடு ஜாமத்தில் எழுந்து கண்ணீரோடு ஜெபிக்கணும். குணசாலியான ஸ்திரீகள், புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ன செய்யணும்? ராஜாமத்தில் எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும், கண்ணீர் விட்டு அழணும். என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் நீர் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். எழுந்துரு, ராஜாமத்தை முதல் ஜாமத்தில் எழுந்து தேவனை நோக்கி பாரு. ஆமாண்ணா, இந்த காரியத்தின்படி செய்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, இந்த பெண்கள் தினத்தில் நம்ம ஸ்திரீயானவள் குடும்பத்தை கட்டுகிறவளாக இருக்கணும். குணசாலியான ஸ்திரீ அவள் எப்படியா இருக்கிறாளாம்? அவள் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாளாம். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவளோ அவளுக்கு லட்சிய உண்டு பண்ணுகிறவள் அவங்க புருஷனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம். குணசாலியான ஸ்திரீ எப்படியா இருக்கிறாங்களாம்? கிரீடமாக இருக்கிறாங்க. யாருக்கு கிரீடம் வைப்பாங்க? ராஜாவுக்கு தான் கிரீடம் வைப்பாங்க. அப்போ நம்ம வீடு, ஒரு ராஜா நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வீடு எப்படியா இருக்கணும்? ஒரு அரண்மனை போல் இருக்கணும். அல்லேலூயா. ஆக குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள்னா, அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் தேவன் உங்களை என்னை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த குணாதிசயங்களை தேவன்றனால நமக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கல வெளியேறப்பட்டது. நம்முடைய வேல்யூ ரொம்ப அதிகம் தேவ சமூகத்தில். குணசாலியாக நம்ம இருந்தால் தேவனுடைய பார்வையில் நம்ம மிகவும் வேல்யூவாக இருக்கிறோம், ரொம்ப விலை உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஒருவேளை புறத்தோற்றத்தை பார்த்து ஐயோ நமக்கு இப்படிப்பட்ட தோற்றம் இல்லையே, அப்படி இப்படிப்பட்ட ஞானம் இல்லையே அப்படின்னு நேரத்தில் ஒரு சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. ஆனால் தேவனை எதிர்பார்க்குறது என்ன? குணசாலியான ஸ்திரீயை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சுபாவங்களை தான் பார்க்குறார், நம்முடைய பண்புகளை பார்க்குறார், நம்முடைய ஒழுக்கத்தை பார்க்குறார், நம்முடைய உள்ளான அழகை ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. புறம்பான அழகு அது மனுஷன்தான் பார்ப்பான். முகம் என்ன வசனம் சொல்லுது இல்லை? என்ன வசனம் அது? 1 சாமுவேல்ல பார்க்குறோமே, மனுஷனோ முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனால தான் இருதயத்தை பார்க்குற தெய்வம் தான் நம்ம குணசாலியாக இருக்கிறோமா குணசாலி இல்லாமல் இருக்கிறோமான்றதை தேவன் அறிவார். மனுஷனை எப்படி வேணாலும் ஏமாத்திடலாம் நம்முடைய நடக்கையில் இல்லை, எப்படி வேணாலும். ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவர் தான் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இவ குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு. அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு எது அலங்காரம்? அழியாத ஒரு அலங்கரிப்பு. மேக்கப் போடுறோம், கொஞ்ச நேரத்தில் அது கலைஞ்சி போயிடுது, மறுபடியும் அந்த மேக்கப்பை போட்டுக்கிறோம் இல்லை. ஆனால் அழியாத ஒரு அலங்கரிப்பு உண்டுங்க. அது என்னவா? இருதயத்தில் மறைஞ்சிருக்கிறதா அந்த அலங்கரிப்பு. சாந்தமோ அமைதல் உள்ள ராவிதான் அழியாத அலங்கரிப்பு. பிரியமானவர்களே, அந்த அலங்கரிப்பால் நம்ம அலங்கரிச்சுக்கணும். அது நம்மளை அது நம்ம சீக்கிரத்தில் கலைஞ்சி போகாது. அல்லேலூயா. இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த சுபாவத்தை பார்த்து தான் ஆண்டவர் குணசாலியான ஸ்திரீன்றது நம்மளை பார்த்து அவர் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் மகா கிறுக்கும் கேடு நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற சுபாவம் அது என்னது? 2 சுபாவங்கள். ஒன்று அழியாதது என்னது? சாந்தம். நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ள உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு. சாந்தமும் அமைதியில் உள்ள ஒரு ஜீவிதத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ரொம்ப சாந்தமுள்ளவன் தேவனுடைய புத்திரனா. ஆக எல்லாவற்றிலும் ஒரு சாந்தத்தை நம்ம கடைபிடிப்போம். அமைதியில் உள்ள ஒரு ஜீவிதத்தை நம்ம வாழ்வதற்கு அபியாசப்படுத்துவோம். நம்ம குணசாலியாக இந்த உலகத்தில் வாழ்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும். மனுஷனை பிரியப்படுத்துறதுனால என்ன பிரயோஜனம்? அவன் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பானா?
தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா புருஷனுக்கு நம்ம கிரீடமாய் நம்ம இருக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம வீட்டை கட்டுகிறவர்களாய் நம்ம இருக்க முடியும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம சத்துருவை நம்ம நேசிக்க முடியும். பிரியமான தேவ ஜனமே, அல்லேலூயா. ஆக இந்த குணசாலியான ஸ்திரீக்குடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாராக. பாருங்கள், நம்ம குணசாலின்னாலே நம்ம பெண்களை தான் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், யாக்கோபு குணசாலியும் அவன் கூடாரவாசியாக இருந்தான்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ ஆண்களுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். ஆமென், அல்லேலூயா. குணசாலியான ஒரு காரியம் பாருங்கள். நம்ம ஆண்டவர் மணவாளனாக இருக்கிறார், நம்ம சபையார் மணவாட்டியாக இருக்கிறோம். நமக்குள்ளாய் ஒரு குணசாலியான அந்த சுபாவங்கள் கடந்து வரணும். பிரியமான தேவஜனமே, அப்பொழுதுதான் மணவாளன் வரும்பொழுது நம்ம எதிர்கொண்டு போக முடியும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவரை நம்ம முகமுகமாக தரிசிக்க முடியும். இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை, ஆண்களுக்கும் உரியது. ஆண்டவர் வசனத்தின்படி வாழ நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், பிள்ளையை கொடுத்துருக்கிறார். அதை சரியான முறையில் வளர்த்து சாட்சியான ஒரு ஜீவிதத்தை நம்ம வாழ்வோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று, ஆண்டவரே குணசாலியான ஸ்ரீ, ஆண்டவரே அவர் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறான்னு பார்க்குறோம். குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் வெளியேறப்பெற்றது என்று பார்க்குறோம். ஆண்டவரே, அப்படியா குணசாலியான ஸ்ரீ உம்முடைய பார்வையில் வெளியேறப்பெற்றவளாக இருக்கிறாளே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே புத்திசாலியான ஸ்திரீ, ஆண்டவரே அவள் தீவிரத்து செயல்படுகிறாள் என்று பார்க்குறோம். குடும்பத்தை கட்டுகிறவளாக இருக்கிறாள் என்று பார்க்குறோம். குடும்பத்தை அவளுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தையும் பிள்ளையும் அவள் பாதுகாக்கிறான் என்று பார்க்குறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட